பிளான் படி முதல்ல நீ ஒரு மிஷினை ஆன் பண்ணிட்ட, அதுல எந்த பிரச்சனையும் வரல. அடுத்தது நந்தினி ஆன் பண்ண போனப்போ நீயா ஓடி போய் அவளை முந்திக்கிட்டு மிஷின்ல கைய வச்ச, ஷாக் அடிச்சிருச்சு. நீ எங்க போகாம நின்றுருந்தா அந்த ஷாக்கு யாருக்கு அடிச்சிருக்கோம்? சொல்லு சுந்தரவள்ளி, யாருக்கு அடிச்சிருக்கோம்? சரி, நானே சொல்றேன். அது நந்தினியை தான் அடிச்சு தூக்கியிருக்கோம். அதாவது நந்தினிக்கு போக வேண்டிய கரண்ட் ஷாக்க நீ ஓ மேல வாங்கியிருக்க. இப்ப சொல்லு, சூர்யா நந்தினிக்கு கரண்ட் ஷாக்கு வைப்பானா? டார்கெட் நீ தான்னா. அவன் நீ முதல்ல ஆன் பண்ண அந்த மிஷின்லயே அந்த வேலையை செஞ்சிருக்கணும். இதுல இருந்த சூர்யாவுக்கு எதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு தெரியல உனக்கு. சோ சூர்யாவும் இல்லை, நந்தினியும் இல்லை. உனக்கு நீயே கரண்ட் ஷாக் கொடுத்துக்க போறதும் இல்லை. அதனால நீயும் இல்லை, நானும் இல்லை. நம்ம பொண்ணுங்க மாதவி, சுரேகா, மாப்பிள்ள இவங்களும் இந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். நீ அதை நம்புவன்னு நினைக்கிறேன். அப்போ இப்படி ஒரு நாச வேலையை செஞ்சது நம்ம குடும்பத்தில் இருக்கிற யாருமே இல்லைங்கிறது கிளியர். சோ இது யாரோ வெளியாள் வேலை தான். அந்த வெளியாளை யாரு? எனக்கும் தெரியல. அது யாரா வேணா இருக்கலாம். நம்ம பிசினஸ்ல எக்கச்சக்க போட்டிங்க இருக்கு. அதுல யாரோ ஒருத்தர் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா முன்னாடி அர்ச்சனான்னு ஒருத்தி வந்து நம்ம குடும்பத்துல நாசம் பண்ணல, இது அவளோட வேலையை கூட இருக்கலாம். யாரு என்னங்கிறத இனிமே தான் விசாரிச்சு கண்டுபிடிக்கணும். அதுக்கு கொஞ்சம் நாளாகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஆனா ஒரு விஷயம், நம்ம பொண்ணுங்களும் மாப்பிள்ளையும் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நான் எப்படி நம்புறனோ, அதே மாதிரி சூர்யாவும் நந்தினியும் இதை செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நீயும் நம்பணும்.